டேய் என்னடா இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாச்சனா தான் பெஸ்ட் பர்ஃபார்மரா இந்த படத்தை பாருங்கள். சாச்சனா வந்து தேம்பி 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 கதறி கதறி அழுகுறாங்க. இந்த பாரு நான் பெஸ்ட் பர்ஃபார்மரா எனக்கா கொடுத்தீங்க ஐயோஹோ இந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்காது அப்படி சொல்லி இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 7 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டு எனக்கு வந்து அதில் ஆனந்தத்தில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வந்து சாச்சனா வடிக்க வச்சிட்டிங்களாடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னால் நம்பவே முடியல. சாச்சனா பெஸ்ட் பர்ஃபார்மரா ஐயோஹோ சாச்சம்மா தேவியா பெஸ்ட் பர்ஃபார்மரு ஐயோஹோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் யார் தெரியுமா ஓட்டு போட்டிருக்கா? முத்துக்குமரன் ஓட்டு போட்டு சாச்சனா மாதிரி இந்த வாரம் எவனுமே விளையாடல அப்படின்ட்டாப்புல. அதே மாதிரி மஞ்சுரி சாச்சனா மாதிரி யாருமே இல்லை. அப்படியே வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து அவளோட கேரக்டர் நம்ம சொன்ன குறையெல்லாம் மாற்றிக்கிட்டு அவள் அப்படியே மேலே போயிட்டா அப்படின்னு சொல்லி மஞ்சுரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜாக்லின் எனக்கு ஆச்சரியம் போச்சு. ஜாக்லினா ஓட்டு போட்டது அவள் வந்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஜாக்லின் 5 நிமிஷம் பேசுகிறாங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆகிட்டா சாச்சனா. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மனித புனிதரான அருண், அதாவது ஜெஃப்ரிக்கு வந்து 10 ஓட்டு, 7 ஓட்டு வந்து சாச்சனாவுக்கு, 7 ஓட்டு அருணுக்கு, 2 ஓட்டு சௌந்தர்யாவுக்கு, 6 ஓட்டு தீபக்கானுக்கு. இப்படி வந்து 2 பேர்த்த செட் பண்ணி இப்படி பிரிஞ்சு இருக்குது. இதில் 7 டிராவல் வருது அருணுக்கும் சாச்சனாவுக்கும். இதில் என்னென்னா அருண் டக்குன்னு மனித புனிதராகிறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே கேப்டனாக இருந்திருக்கேன், இந்த வாரம் நான் இன்சார்ஜாக இருந்தேன், ஆனால் சாச்சனாவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட நான் வந்து அவள் கேப்டன் ஆகட்டும், அவளுக்கு இந்த வாய்ப்பு போகட்டும் அப்படிங்கிறனால நான் விட்டு கொடுக்குறேன். அதனால் என்னுடைய ஓட்டையே நான் யாருக்கு போடுறேன்? சாச்சனாவுக்கு போடுறேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இவர் சாச்சனாவும் தீபக்கானந்த் சொன்னார். அப்படி இருந்தால் கூட திருப்பி ரீமேட்ச் வச்சு நான் வந்து என்னுடைய முதல் ஓட்டாக வந்து சாச்சமாதேவிக்கு போடுறேன், அதனால் எல்லோரும் போடுங்க அப்படின்னு சொல்லி அனைவரும் மனித புனிதராக மாறி எங்களுடைய சாச்சனாதேவியை பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்கி அவர்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் வர வச்சு அப்பப்போ அந்த ஆனந்த கண்ணீரை பார்த்துட்டு ஆஹாஹா. ஆனால் சாச்சமாதேவி தான் இந்த வாரம் எலிமினேஷன் ஆகணும். இந்த வாரமே சாச்சனா எலிமினேஷன் ஆகலை அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.